ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்ச கதையா ஊரை அடிச்சு உலையில போட்ட இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை பிரயோகிச்சிருக்காங்க. குண்டர் சட்டம் போடுற அளவுக்கு அவன் அப்படி என்னையா தப்பு பண்ணனா? விவசாயி நாள் முழுக்க கோவணத்தை கட்டிக்கிட்டு வயல்ல இறங்குற விவசாயி இந்த சமூகத்திற்கு எதிரான செயல்களை செய்ய போறானா? குண்டர் சட்டத்தை யார் மேல போடணும்? சமூக விரோதிகள் மேல, கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறவன் மேல, இந்த சமூகத்திற்கு எதிராக செயல்படுகிறவன் மேல பிரயோகிக்க வேண்டிய ஒரு குண்டர் சட்டத்தை விவசாயி மேல போட்டிருக்கிறீங்க. இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு வாய்கிலேயே பேசினா மட்டும் போதாது, விவசாயிகளுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்கணும், விவசாயிகளுக்கு உண்டான அக்கறையை காட்டணும். அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய அடையாளம். ஏரிகளை தூர்வாருவதற்கு துப்புல்ல, காவிரியில் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு வக்கில்ல, மலையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நெல்மணிகளை கொள்முதல் பண்றதுக்கு துப்புள்ளாத இந்த அரசாங்கம் விவசாயிகள் மேல குண்டர் சட்டத்தை பயன்படுத்துது. இப்படியா செஞ்சாங்க அதிமுக அரசாங்கத்தில்? நீங்க விவசாயிகளுடைய தோழன்னு சொல்றீங்க, வெக்கமா இல்ல? திமுக எப்படி விவசாயிகளுடைய தோழனாக முடியும்? விவசாயி மேல குண்டர் சட்டம் போடுறவன் ஒரு நல்ல ஆட்சியாளனா இருக்க முடியுமா? அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டில் எங்கேயாவது நிலம் கையகப்படுத்துறதுல பிரச்சனை வந்ததா? ஏதாவது ஒரு குறிப்பு நீங்க சொல்ல முடியுமா? எடப்பாடியார் தமிழக முதலமைச்சராக இருக்கும்போது காவிரி படுகை இப்போ இருக்கிற டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சார். எந்த இடத்துலயாவது விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களா? இல்லை. ஆனால் இந்த திமுக அரசாங்கத்துக்கு விவசாயிகள் மேலே எந்த விதமான அக்கறையுமே கிடையாது. அக்கறை இல்லைனாலும் போயிட்டு போகுது. நீங்கள் ஏன் விவசாயியோட நிலத்தை நீங்கள் ஏன் எடுக்கணும் அவனோட ஒப்புதல் இல்லாமல்? அப்படி நீங்கள் சிப்காட் அமைக்கணுமா? திருவண்ணாமலையில் சிப்காட் வேணும், பெருமுதலாளிகளுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கணும், அவ்வளோதானே? அப்போதான் அண்ணன் ஏவாவல்கிட்ட இருக்குது 2000 ஏக்கராவுக்கு மேலே இருக்குது திருவண்ணாமலையில். பக்கத்தில் இருக்கிறாரு எங்கள் அண்ணன் துரைமுருகன்கிட்ட 5000 ஏக்கர் இருக்குது வேலூரில். உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணுமா எடுத்து நீங்கள் சிப்காட் கட்டி பெருமுதலாளிகளுக்கு சேவகம் பண்ணுங்க, உங்களை யார் வேண்டாங்கிறாங்க? ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு விவசாயிகள் மேலே குண்டர் சட்டத்தை போடுறது அப்படிங்கிறது தன் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த விவசாயிகள் மீது இந்த விடியா திமுக அரசாங்கம் குண்டர் சட்டத்தை ரத்து செய்யவில்லை என்றால் மக்களை திரட்டி நானே போராட வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது ஒரு அரசாங்கமா? இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் மேல ஏதாவது ஒரு கொஞ்ச நஞ்சமாவது ஒரு அபிமானம் இருக்குதா? இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நம்பி எப்படி மக்கள் பொதுவெளியில நடமாட முடியும்?